Daily. Taste the Daily. அண்மை செய்தி. சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலே எக்ஸ்ரே எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குவாரி முறைகேடுகளை எதிர்த்ததால் டிப்பர் லாரி விட்டு ஏற்றிக் கொள்ளப்பட்ட சமூக ஆர்வலரின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். வணக்கம் நாகேந்திரன். தற்போது ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுப்பதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காரணம், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. புதுக்கோட்டை வெங்கலூரை சேர்ந்த மரியம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான எனது கணவர் ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். கடந்த 17ஆம் தேதி காட்டுப்பாவா மசூதியில் இருந்து தொழுகை முடித்து வந்தவர் டிப்பர் லாரி ஏற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது முன்கூட்டியே திட்டமிட்ட படுகொலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிகளிடம் இருந்து ஏற்கனவே கொலை மிரட்டல் வந்தன. சட்டவிரோத குவாரிகளால் 840 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்பாகவும் 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டிருந்தார். இவை தொடர்பாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த தயக்கம் காட்டினர். சாலை விபத்தில் எனது கணவர் உயிர்ந்ததாக பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உயிரிழந்த கணவரின் உடல் ஜனவரி 18ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் உடற்கூறாய்வு செய்யப்படாமலும் அறிக்கை தரப்படவில்லை. உடற்கூறாய்வு செய்யப்பட்டாலும் அறிக்கை தரப்படவில்லை. உடற்கூறாய்வு தொடர்பான வீடியோ பதிவு கோரிய எங்களின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. 10 நாட்கள் தாமதத்திற்கு பின்னர் உடற்கூறாய்வு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதலில் நடைபெற்ற உடற்கூறாய்வில் உரிய விதிகளை பின்பற்றி நடத்தப்படவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் அதன் முதல் தகவல் அறிக்கை எங்களுக்கு வழங்கப்படவில்லை. 20 கிலோமீட்டர் தொலைவில் தடய அறிவியல் பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதியும் இருந்தும் திருமயம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்ததும் காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து போதுமான தடயங்களை சேகரிக்க தவறியதும் வழக்கு விசாரணை சரியான பதிலில் செல்லுமா என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது என அந்த மனுவில் கூறியிருந்தார். இது தொடர்பான அந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். இந்த அரசு தரப்பில் உடற்கூறாய்வு செய்த மருத்துவர் ஆஜராகி லாரி ஏறியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளும் உள்ளுறுப்புகளும் ஏற்பட்ட அந்த காயங்களும் தான் உயிரிழப்பு காரணம் என தெரிவித்தார். அதையடுத்து நீதிபதி லாரி ஏறி இறக்கியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவும் காயமும் இறப்பதற்கு காரணம் என்பது அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது அவசியம் என்ன, இதனால் இச்சம்பவத்தை அரசியலாக்கும் விளம்பரத்திற்காகவும் பயன்படுத்த நேரிடலாம் என கருத்து தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் எக்ஸ்ரேகளை செய்து கூடுதல் ஆவணங்களாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஜகபர் அலியின் உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே எக்ஸ்ரே செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையில் முதல்வர் மருத்துவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்ட எக்ஸ்ரே செய்ய தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். திருமயம் தாசில்தார் முன்னிலையில் போதிய காவல்துறை பாதுகாப்புடன் ஜகபர் அலியின் உடலை புதைத்த இடம் முழுவதும் மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும். ஊடகங்களோ வேறு யாருமோ அனுமதிக்கப்படக்கூடாது. செல்போனில் புகைப்படங்கள் எடுக்கவும் அனுமதிக்க கூடாது. உடன் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே செய்யப்படுவதற்கு தேவையான அந்த தொடர்பான அந்த புகைப்படங்களும் விசாரணைக்காக அன்றி வேறு இடங்களில் பகிரக்கூடாது. எக்ஸ்ரே எடுக்கும் நடவடிக்கைகள் முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். இயன்ற அளவு விரைவாக இந்த நடவடிக்கையை செய்து முடிக்க உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை முடித்து வைத்தார். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Taste the Daily. Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.